அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 12. ஒரு நாள் மாமாவும் நானும் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம். அப்பதான் பேசினார் உன்னை பற்றி. என்னத்தான், ஏதாவது கம்ப்ளைண்ட்டா? ஆமாம், அது கூட ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி தான். போச்சிடா, நான் அப்பாவுக்கு எந்த தொல்லையும் பண்ணலையே. அப்படி சொல்லல கார்த்திக். நல்ல இடம் வருதான், ஜாதகமும் அமோகமா சூட்டாகுதான். பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறா மாப்பிள்ள. முடிஞ்சா பையலுக்கு எடுத்து சொல்லுங்கிறார். உங்க கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்து பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அற்புதமான பொண்ணு, அமைதியான பொண்ணு. எங்ககிட்ட பணமோ காசோ வீடோ எதுவுமே கிடையாது. ஆனாலும் நம்ம ஃபேமிலியை பத்தி விசாரிச்சுட்டு கார்த்தியையும் விசாரிச்சாங்க. நான் பார்த்து வளர்த்த பொண்ணு, தூரத்து சொந்தமும் கூட. இன்னொன்னு தெரிஞ்ச இடம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள்ள. நீங்களும் வந்து பாருங்க. 4-5 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்கன்னார். இவனோட பதிலுக்கு தான் காத்திருக்கிறேன். இவனையும் பொண்ணை நேரா பார்க்க சொன்னேன். அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு முடிவு பண்ணுப்பான்னு சொன்ன மாப்பிள்ள. மொத்தத்துல எனக்கு இப்ப வேண்டவே வேண்டாங்கிறான். மனசு கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. சொன்னா என்னோட பொறுப்புகள் நிறைய இருக்குப்பா, அதெல்லாம் முடியட்டும், நல்ல வேலை கிடைக்கட்டும்ங்கிறான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொறுப்புகளை கவனிக்க வேண்டியதுதானே. நான் ஒன்னும் இவன் தலையிலேயே சுமையை ஏத்த போறதில்லையே. அதுக்குன்னு சேவிங்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன். அடுத்து ஆஷா இருக்கா. அவளுக்கு காலேஜ் முடிய இன்னும் 1 வருஷம் இருக்கு. ஃபைனல் இயர் கடைசியிலேயே பார்த்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அடுத்து விக்கி, கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம். கொஞ்சம் சொல்லுங்க மாப்பிள்ள என்றார். என்னத்தான் நீங்களுமே இப்படி சொல்றீங்க, நீங்களாவது அப்பாவுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா என்றான். இதையெல்லாம் சொல்ல முடியாது மாப்பிள்ள. அவரோட கடமை பெர்ஃபெக்டா செய்யறார். உனக்கு இந்த பொண்ணுங்க யாரும் பிடிக்கலன்னா சொல்லு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. போய் பொண்ணுங்களை பார்த்துட்டு வந்துதான் சொல்லணும். பார்க்காம ஏதாவது பொய் சொல்லிடக்கூடாது என்று கடைக்கண் பார்வையால் ஒரு எச்சரிக்கை பார்வையாய் பார்த்தார். அத்தான், அப்படி பார்க்காதீங்க. நான் போய் பார்க்கிறேன், பிடிக்கலன்னா என்றான். சும்மா சொல்லணுமேன்னு எதையாவது சொல்லி சொதப்ப கூடாது கார்த்திக். கண்டிப்பா பிடிக்காததுக்கு ஒரு காரணத்தை சொல்லியே ஆகணும். அடுத்தும் உனக்கு ஒரு சாய்ஸ் உண்டு. என்னது அத்தான்? நீ எந்த பொண்ணையாவது லவ் கிவ்னு பண்ணிட்டு இருந்தா இப்பவே சொல்லிடு. மாமா அதுக்கும் ரெடியாத்தான் இருக்கார். செஞ்சு வச்சிடலாம் மாப்பிளங்கிறார். லவ் எல்லாம் கிடையாது அத்தான். எதுக்காக அப்பா இவ்வளவு அவசரப்படுறார்? நான் என்ன பொம்பளை பிள்ளையா? அக்காவுக்கே இப்பதான் கல்யாணம் நடக்க போகுது. நான் சின்னவன் தானே என்றான். உனக்கு உன் ஜாதகத்துல 25க்குள்ள பண்ணிடணும். இல்லாட்டி 31 வயசுக்குத்தான் கல்யாண ராசியே வருதாம். அதான் மாமா பயப்படுறார். ஆசை மகனாச்சே, மாமா மனசு தாங்குமா கார்த்திக்? இதை சொல்லி உன் மனதை வேதனைப்பட வைக்க கூடாதுன்னுதான் மாமா சுத்தி சுத்தி வளைச்சு பேசுறார். புரிஞ்சுக்கோ கார்த்திக் என்றார். சரியான வெயில், ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிருக்கலாமேடா கார்த்திக். லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன், கொண்டு வரட்டுமாப்பா என்றாள் அம்மா. அம்மா, முதல்ல சில்லுன்னு ஒரு பானை தண்ணி கொடுங்க, அப்புறம் லெமன் ஜூஸ் குடிக்கிறேன். இந்தாங்கம்மா. அக்கா கல்யாண பத்திரிகை சீக்கிரமா எல்லாருக்கும் அனுப்பணும். அம்மா, நான் ஒரு 10 இன்விடேஷன் எடுத்துக்கட்டுமா? ஏன்பா, நிறையவே எடுத்துக்கோ. ஏன், அதுக்காக தானே இன்விடேஷன் அடிச்சிருக்கு. அத்தாட்டி இன்னும் ஒரு 500 இல்ல 1000 கூட அடிச்சுக்கலாம். நமக்கு மனுஷால் தான்ப்பா முக்கியம். உனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கெல்லாம் அனுப்பிவிடு. வந்தா தங்குறதுக்கு இடம் இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்காத. எதிர் பிளாட்டு கட்டி இன்னும் காலியாவே தான் கிடக்குது. அதுல கூட அத்தானோடது தான். கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்குங்க அத்தை. அதுக்குள்ள சில்லறை வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். சாவியையும் உங்ககிட்டே கொடுத்துடுறேன் அத்தான் சொல்லி இருக்கார். இந்தா கார்த்திக், லெமன் ஜூஸ் என்று அக்கா கொடுத்தார். வந்தனா அக்கா, நீங்க ரொம்ப லக்கி. என்னடா திடீர்னு லக்கி எல்லாம் சொல்ற என்றார். பின்ன ஃபீல்டிங் கான்ட்ராக்டர் நல்லா பிஸியாகவே இருக்காருன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்குக்கா என்றான் கார்த்திக். ஆமா ஆமா, அவரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த பிசினஸை பண்றாங்களாம். அவர் எம்எஸ் படிக்க போறேன்னு கிளம்பிட்டாராம். அதுக்கப்புறம் இவரே தனியாளாய் பண்றார் என்றாள் அக்கா. கார்த்திக், வாப்பா, இலை போட்டாச்சு. வந்தனா, பச்சடிக்கு வெங்காயத்தை பொடியா நறுக்கி தயிர்ல போடு. தனியா ஒரு கிண்ணத்துல கெட்டியா தயிர் தோச்சு வச்சிருக்கேன், அந்த தயிர்ல போடு என்றாள் அம்மா. பிரிஞ்சி பண்ணிருக்கேன், உனக்கு ரொம்ப பிடிக்குமேடா. கண்ணா, வாடா கார்த்திக், சுட சுட சாப்பிடு. ஆறினா உனக்கு பிடிக்காதுடா. வர்றேம்மா. பசியே இல்ல. காலையில அடை அவியலை பண்ணிட்டீங்க, நிறைய சாப்பிட்டாச்சு. மத்தியானம் பிரிஞ்சுன்னு சொல்லியிருந்தா காலையில சிம்பிளா சாப்பிட்டிருப்பேன் என்றான். மணி 2 ஆச்சு கார்த்திக். அப்பா உன்னை ஈவினிங் 4 o'clock காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெடியா இருக்க சொன்னார் என்றாள் அக்கா. எதுக்குக்கா? தெரியலடா.
வந்தனா தம்பி கார்த்திகை ஈவினிங் காஃபி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ரெடியா இருக்க சொன்னாரு. அப்பான்னு சொல்லணுமேன்னு சொன்னார். ஆனா வேற எதுவும் என்கிட்ட சொல்லல என்றாள் அக்கா. அப்பா என்றவுடன் சித்தமே கலங்கி போய்விட்டான். போச்சு, அப்பா எதிலேயோ மாட்டிவிட போறார். அப்பாவையாவது சமாளிச்சிடலாம். அத்தானும் கூட வந்தா எப்படி சமாளிக்கிறது? அத்தானுக்கு எகெயின்ஸ்டா எதுவுமே பேச முடியாது. அன்னைக்கே ஒரு மாதிரியா கோடு போட்டு காட்டிட்டேன். இனிமே அத்தான் கிட்ட எப்படி பேச முடியும் என்று மண்டை குடைய ஆரம்பித்தது. கார்த்திக், இலையில வச்ச பிரிஞ்சு அப்படியே இருக்குடா, என்ன யோசனை? ஒன்னும் இல்லாமா, அதான் சொன்னேனே பசி இல்லைன்னு. உங்களுக்காகத்தாமா உட்காந்தேன், ராத்திரிக்கு சாப்பிடுறேமா என்றான். செல்போன் பாடியது. வழக்கப்படி மொட்டை மாடியில் இருந்தான். ஹலோ தினேஷ், எப்படி இருக்க? சொல்லுடா. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் என்று சிரித்தான். டேய் சும்மாறா, கண்டதுகளை இழுக்காதடா. சரி விடு, ஒரு நாளைக்கு நீயே எனக்கும் பக்கம் பக்கமா சொல்ல போற, அப்ப கேட்டுக்கிட்டா போச்சு. அதை விடுறா மாப்பிள்ள. அடி வாங்க போறமா மாப்பிள்ளன்னு இங்கதான் டார்ச்சர் பண்றாங்கன்னா நீயும் உசுர வாங்காதடா. டேய், உன்னோட அத்தான் இப்பத்தான் உன்னைய மாப்பிள்ளங்கிறாரு. நான் நம்ம காலேஜ் டேஸ்ல இருந்து உன்னைய மாப்பிள்ளன் தாண்டா கூப்பிடுறேன். சரி, அதோட விட்டுரு. மாப்பிள்ளங்கிற சொல்லுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிராத. சரி, விட்டாச்சு. ஒரு குட் நியூஸ். என்ன சொல்லு பார்க்கலாம். என்னடா டும் டும் டும்மா என்று சிரித்தான் கார்த்திக். மக்கு அது இல்லடா, அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு. நம்ம 2 பேரையும் சென்னை ஐஓபி மவுண்ட் ரோட்ல தான் போட்டிருக்காங்க. நீ பார்க்கலையா? அடடா, இந்த கல்யாண வேலையில பிஸில எதையும் பார்க்கவே முடியல. தேங்க்யூடா என்றான். டேய், அவ்வளவுதானா? டேய், ட்ரீட் கொடுக்கணும். சரி கொடுத்துடலாம். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா என்று சிரித்தான். சரி தேஞ்சிட போகுது. எப்ப வர்ற? மண்டே ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் இருக்கு என்றான் தினேஷ். சண்டே உங்க வீட்டுக்கு வந்துருவேன் என்றான். அம்மா கிச்சனில் எதையோ உருட்டி கொண்டிருந்தாள். விடியும் வரை கார்த்திக்கால் காத்திருக்க முடியவில்லை. எழுந்து வந்தான். என்னப்பா, என்ன வேணும்? தூக்கம் வரலையா என்றாள் அம்மா. எனக்கு பேங்க்ல வேலை கிடைச்சிருச்சு. திங்கட்கிழமை ஜாயின் பண்ணணும். சனிக்கிழமை கிளம்பணும். எந்த ஊர்னு சொல்லலையப்பா கார்த்திக். சென்னைதாம்மா. பக்கம்தானப்பா என்றான். என்னடா, படிக்கும் போதுதான் உன்னை பிரிஞ்சு இருந்தேன். இப்பவாவது நீ என் பக்கத்துல வந்துட்டேன்னு சந்தோஷப்பட்டேன். மறுபடியும் வெளியூர் போறேன்னு வேதனையா இருக்குடா கார்த்திக் என்றாள் அம்மா. அம்மா, மத்தியானம் வைகை எக்ஸ்பிரஸ் பிடிச்சா ராத்திரி வீட்டுக்கு சாப்பிட வந்துருவேன். காலையில வைகையை பிடிச்சா மத்தியானம் சாப்பிட்டுக்கு வந்துருவேன். வாரத்துல 2 நாள் ஓடி வந்துருவேம்மா. அக்காவுக்கு கல்யாணம் பண்ணியாச்சான்னு ஆஷாவுக்கு காலேஜ் முடிச்சுட்டா அப்புறம் நாம சென்னைக்கே போயிடலாமா. வேற எங்க போஸ்டிங் போட்டாலும் நாம போயிடலாம். விக்கி எங்கோ படிக்கணுமோ படிக்கட்டும் என்றான். வேலை கிடைச்சது சந்தோஷமா இருக்குடா கார்த்திக். ஆனா கூட நாங்க வரப்போறதில்ல. கல்யாணம் பண்ணி உன்னோட ஒய்ஃபோட வந்து போய் இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்களும் உங்களை பாக்குறதுக்கு அடிக்கடி வருவோம். அப்புறம் பேரம் பேத்தின்னு இன்னும் சந்தோஷமா இருப்போம். இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர் ஆயிருவேன். இப்பவே பவர் கட் அது இதுன்னு சரியா வேலையும் இல்லை. எல்லாமே மெஷினைட் ஆகி போச்சு. சீக்கிரமா கல்யாணம் பேசலாம்டா கார்த்திக் என்றார் அப்பா. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?